கட்சியோட பேர் என்ன? தமிழர் தேசம். அவர் என்ன சொல்றாரு? ஆர்எஸ்எஸ்ல நான் இருந்தேன், ஆர்எஸ்எஸ் தான் எனக்கு நல்ல பண்புகளை கற்றுத்தந்தது, நான் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவன் என்றெல்லாம் அவரே சொல்லிக்கிறாரு. அவர் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆக அவருடைய சாதி தான் அவருக்கு தமிழர் தேசங்கிற பெயரோ அல்லது மக்களுக்கு பாடுபட்டார்ன்றதெல்லாம் இல்லை. முத்தரையர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, கடந்த கால தேர்தல்களை வச்சு பார்த்தா அவங்க மொத்தமா ஓட்டு போடுவாங்க. ஒரு வேட்பாளர் என்ன ஜாதின்னு பார்த்து சாதி ஒழிப்பை கொள்கையாக கொண்ட இயக்கமே தேர்ந்தெடுக்கிறது. இப்ப இந்த காலத்துல மட்டும் இல்ல, அந்த காலத்துல இது நடந்திருக்கு. இந்த 2வது முறை திமுக வெற்றி விழான்னு இப்ப சொல்றாங்க பாருங்க, அப்படிலாம் இல்லை. 71ல அந்த தேர்தலில் திமுக அதுக்கு முந்தையோ பிந்தியோ எந்த கட்சியும் இவ்வளவு இடங்கள் வெற்றி பெற்றதில்லை என்கிற அளவுக்கு 48.58 விழுக்காடு வாக்குகள், 184 இடங்கள் திமுக வெற்றி பெறுது. ஜெயில்ல ஆயுள் கைதிகளாக இருந்த சிலருக்கு விடுப்பு கொடுத்து, பரோல் விடுப்புல அழைச்சிக்கிட்டு போய் தேர்தல் வேலைக்கு பயன்படுத்தினாங்க திமுக. தேர்தல் வேலைன்னா என்ன? மிரட்டல், அடிதடி, இதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனா பெரியார் அண்ணா வழியில் சாதி ஒழிப்பு பற்றி தீவிரமாக பேசக்கூடிய, அது பற்றி பரப்புரைகள் செய்யக்கூடிய, நிறைய எழுதியிருக்கக்கூடிய கலைஞரே எப்படி இந்த அரசியலை அணுகினார்னா, சாதிக்காரனோடு நிற்பது, சாதி கூட்டணிகள் உருவாக்குவது என்றெல்லாம் அணுகினார். சாதிகளுக்கிடையில் சமத்துவத்தை நிறுவுவதுதான் சாதி ஒழிப்பை நோக்கிய வழி. அதுதான் நீதிக்கான வழி. இப்ப சாதியை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் சாதி ஒழிப்புன்னு கருதக்கூடியவர்களுக்கு கலர் பிளைண்டட் என்று பெயர். தமிழ்நாட்டிலேயே இப்ப தலித் சார்பில் நிற்கக்கூடிய கட்சிகள் தொகுதி ஒதுக்கீடு கேட்கும் போதே எங்களுக்கு 2 பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்கிற அளவு தான் இருக்கு. அப்படி பொது தொகுதி என்று கேட்டு வாங்கி அந்த பொது தொகுதியில் தலித் வேட்பாளர்களை அவங்க நிறுத்துறாங்களா? இல்ல, அவங்க தலித் அல்லாத வேட்பாளர்கள் நிறுத்துவதற்கு தான் அந்த பொது தொகுதியை பயன்படுத்தி கொள்றாங்க. இப்போ ஒரு சில நம்ம திமுக அமைச்சர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? நம்ம ஜாதிக்காரனுக்காக தான் நாங்க இருக்கிறோம், எதுவும் ஒண்ணுன்னா என்ன பாரு, வேணுங்கிறத நாங்க செஞ்சு கொடுக்கறோம். என்ன அந்த ஜாதி பூரா ஏழ்மையிலிருந்து அவர் விடுவிச்சிருவாரா? ஜாதி இளைஞர்களுக்கு பூரா வேலை வாய்ப்பு கொடுத்துருவாரா? அல்லது ஜாதிக்கார போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அடிக்காம பார்த்துக்குவாரா? ஒன்றும் கிடையாது. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் இன்று 234வது நிகழ்வு. சனநாயகம், சாதிநாயகம், பணநாயகம் என்பது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. நாம் செய்திகளில் தேர்தலை பற்றி அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் சாதியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இரண்டும் இணையக்கூடிய ஒரு புள்ளிதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. சாதி என்பது உழைப்பு பிரிவினையில் தொடங்குகிறது. அது உடைமை இல்லாதவர்களை பிரிக்கிறது. அது வர்க்கமாக இருக்கிறது, வர்க்கம் அல்லாமலும் இருக்கிறது. அது சமூகத்தில் நடைபெறுகிற பல்வேறு பூசல்களில், மோதல்களில், போராட்டங்களில் தொடர்புடையதாக இருக்கிறது. சாதிக்கு ஒரு பண்பாடு, சாதிக்கு சாதி வாழ்க்கை முறை, இப்படி பலவும் பார்த்து வருகிறோம். இதில் மிக முக்கியமாக நாம் கணக்கில் கொள்ள வேண்டிய செய்தி இயங்கியல். சாதி எவ்வளவுதான் சமூகத்தை ஒரு அசையா நிலையில் அழுத்தி வைத்திருந்தாலும், மார்க்ஸ் சொன்னது போல அது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தடையாக இருந்தாலும் அது தேங்கி கிடப்பதில்லை. ஒரு சாதியின் வாழ்க்கையும், சாதிகளின் வாழ்க்கையும், சாதிகளுக்கிடையிலான உறவு முறையும் தொடர்ந்து மாற்றத்துக்குள்ளாகின்றன. சாதிகள் தொடங்கும் போது இல்லாத பல நிறுவனங்கள்,
அரசியல் நிறுவனங்கள், பண்பாட்டு நிறுவனங்கள் இன்று நடைமுறைக்கு வந்துவிட்டன. அந்த நிறுவனங்களின் மீதும் சாதி செயல்படுகிறது. அதுதான் எப்படி என்பதை நாம் இங்கே பார்க்க போகிறோம். லெனின் சொன்னார், ஜனநாயகம் அல்லது குடியாட்சியம் என்பது சமத்துவத்தை குறிக்கும். இதேதான் அம்பேத்கரும் சொன்னார். அது தன்னுரிமை, நிகர்மை, தோழமை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை உட்கூறுகளாக கொண்டதுதான் ஜனநாயகம்னு சொன்னார், குடியாட்சியம்னு சொன்னார். அந்த ஜனநாயகத்திலும் கூட சாதி எவ்வாறு குறுக்கிடுகிறது, அது எவ்வாறு நிலை பெற்றிருக்கிறது, அது எப்படி தன்னைத்தானே வாழ்வித்துக் கொள்ளுகிறது, நீடித்துக் கொள்ள செய்கிறது என்பது சமூக அறிவியலில் ஒரு சுவை மிகுந்த பாடம். அது எவ்வளவுதான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு வலி மிகுந்ததாக இருந்தாலும் கற்றுக்கொள்வதற்கு கருத்துக்குரிய செய்திகள் இந்த போராட்டத்தில் அடங்கியிருக்கின்றன. நான் சில நிகழ்கால செய்திகளையும் கடந்த கால செய்திகளையும் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இப்ப நிகழ்கால செய்திகள் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு பொது தேர்தல், சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் வரவிருக்கிறது. இந்த ஒவ்வொரு தேர்தலையும் தனித்தனியாக பிரித்து வரலாற்று தொடரில் இருந்து ஒரு தனி கண்ணியாக பார்ப்பது, ஒரு சங்கிலியில் ஒரு கண்ணியாக பார்ப்பதற்கு பதில் துண்டித்து பார்ப்பது, தனிநபர்களுக்கு இடையிலான மோதலாக பார்ப்பது, இவருக்கு ஒரு வாய்ப்பு, அவருக்கு ஒரு வாய்ப்பு என்று தனி மனிதர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதாக, இவரை விடக்கூடாது, இவரை ஜெயிக்க வைக்கணும், எனவே இவருக்கு பரிசு கொடுக்கணும் அல்லது இவருக்கு தண்டனை கொடுக்கணும் என்றெல்லாம் பார்க்கிற பார்வைகள் இருக்கு. ஏன் எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்களேன் என்று கேட்கிறவர்கள்லாம் வர்றாங்க. அப்படி இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு போராட்டத்தில் ஒரு கட்டமாக இந்த தொடரி அல்லது சங்கிலியில் ஒரு கரணை அல்லது கண்ணியாக இந்த நிகழ்ச்சியை புரிந்து கொள்வது, கடந்த காலத்தை உள்ளடக்கி நிகழ்காலத்தை வலுப்படுத்தி வருங்காலத்தை கருத்தரித்திருக்கிற ஒரு நிகழ்வு, எதிர்காலத்தை சூழ்கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. அதுதான் தேர்தல் என்ற அரசியல் போராட்டம். அது எல்லோருக்கும் சுகமான போராட்டமாக இருக்கலாம், சில பேருக்கு அது சங்கடம் அளிக்கிற போராட்டமாக இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் தவிர்த்து விட முடியாது. அப்படி தவிர்க்க முடியாத அந்த போராட்டத்தை நாம் பார்க்கிற போது, ஜனநாயகத்திற்கான போராட்டத்தில், இந்து தேசியத்தினுடைய பாசத்துக்கு எதிரான போராட்டத்தில், ஏற்கனவே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு கட்டம் என்றால், அதன் தொடர்ச்சியாக வருகிற அடுத்த கட்டமாக இதை பார்க்கிறோம். இந்த கட்டத்திற்கு முந்தைய கட்டங்களில் நடந்தவற்றினுடைய தொடர்ச்சியாகவும் இனி நடக்க வேண்டியவற்றினுடைய தொடக்கமாகவும் இதை புரிந்து கொண்டுதான் நாம் இதில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது மொத்தமா ஒரு பாசிச அணியும் இன்னொரு பக்கம் ஒரு பாசிச எதிர்ப்பு அணியும் என்று பொதுவாக வரையறுக்கிறோம். இது எங்கேயும் போய் சான்றிதழ் வாங்கி கொண்டு வருவதல்ல, அல்லது நான் சான்றிதழ் அளிப்பதும் அல்ல. சமூக ஆற்றல்களுக்கு இடையிலான போராட்டத்தில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுல ஒரு அணியின் பக்கம் நிற்க வேண்டி வருகிறது. அதுல நாம் என்ன புரிந்து கொள்ளணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு திரைப்பட இயக்குனர் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அந்த கதை மாந்தர்களை தேர்ந்தெடுக்கும் போது நாயகன் என் நிறத்தில் இருக்கணும், அவர் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கணும், அவர் எவ்வளவு உயரமுடையவராக இருக்கணும், அவருடைய வனப்பு எப்படி இருக்கணும், எடுப்பு எப்படி இருக்கணும், மிடுக்கு எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் தீர்மானித்து அவர் கற்பனையில உருவாக்கி
அதற்கேற்ப கிடைக்கிற நாயகனுக்கு ஒப்பனை போட்டு மாற்றிக்கொள்றேன். அதுபோலதான் ஒரு நாயகியை தேர்ந்தெடுக்கிற போது. ஆனா அரசியல் அரங்கத்தில் நமக்கு இப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, நாம் ஒரு புறநிலை அளவுகோல்களின்படி, அப்ஜெக்டிவ் கிரிட்டேரியா, புறம் சார்ந்த அளவுகோல்களின்படி இது ஜனநாயகம், இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆனா பல பேருக்கு ஜனநாயகத்திற்காக நிற்கிறவர்களுக்கு, குடியாட்சியத்திற்காக நிற்கிறவர்களுக்கு நாங்கள் இதுக்காக நிற்கிறோங்கிறதே தெரியறதில்லை. அவங்க அதை உணர்ந்து நிக்கல. இன்னொரு பக்கம் அறிந்தோ அறியாமலோ பாசத்துக்கு துணை போகிறவர்கள், ஜனநாயகத்துக்கு விரோதமாக நிற்கிறவர்கள், நாம பாசிஸ்டுகள், பாயசம் தான் உயர்ந்தது, ஜனநாயகம் சரியில்லை என்ற உணர்வோடு அப்படி இல்லை. அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதுபோல வருகிற போது இப்ப இந்த தேர்தலில் ஒரு எழுந்திருக்கிற ஒரு சிக்கலை நான் குறிப்பிட்டு காட்டுறோம். இப்போ நம்ம ஏற்கனவே நான் ஒரு முறை இப்போ கொஞ்சம் அண்மையில் எழுதியிருந்தேன். ஒரு கூட்டணி கட்சிகளை மதிக்கிறது, நடத்துகிற விதம், சமத்துவத்தை மீறுவது. ஜனநாயகம் என்பது சமத்துவம் தானே. அப்ப நிகர்மையை மீறுகிறது ஜனநாயகத்தை மீறுவதாக பொருள். ஒரு பெரிய கட்சி தன்னுடைய சின்னத்தை சிறிய கட்சிகள் மீது திணிப்பது, இது போன்ற பல நடைமுறைகள் ஜனநாயகத்திற்காக நிற்க வேண்டிய, நிற்பதாக நாம் கருதி கொள்கிற அணிக்குள் ஜனநாயகத்திற்கு முரணான போக்குகள். அது ஜனநாயகத்திற்கு ஊறு செய்யுமா? நிச்சயமா ஊறு செய்யும். அதையும் மீறித்தான் பகைவன் இதை விட மோசமானவனா இருக்கிறான், முழுக்க முழுக்க ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறவனா இருக்கிறான். எனவே இது ஒரு அழுக்கு படிந்த துடைப்பமாக இருந்தாலும் அந்த துடைப்பத்தை கொண்டும் சுத்தம் செய்ய முடியும் என்று கையில் எடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குடியாட்சிய விரோத போக்குகள். அதுல ஒன்று அண்மையில் வெளிப்பட்டு ஒரு கேள்வியா எழுந்துச்சு. என்னது? நத்தம் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு பெற்ற ஒரு வேட்பாளர், இந்த கூட்டணியில் ஒரு கட்சி என்று சொல்லப்படுகிற தமிழ் தேசம், அந்த கட்சியோட பேரு, அவர் அங்க போட்டி போடுகிறார். அவர் பேர் என்ன, சம்பத்குமாரோ ஏதோ பேர், நான் பார்த்து சொல்றேன். அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கார். அவர் கடந்த காலத்தில் கொடுத்த சில பேட்டிகள் ஊடகங்கள்ல எடுத்து காட்டப்படுது, சமூக ஊடகங்கள்ல எடுத்து காட்டப்படுது. கட்சியோட பேர் என்ன, தமிழர் தேசம். அவர் என்ன சொல்றாரு, ஆர்எஸ்எஸ்ல நான் இருந்தேன், ஆர்எஸ்எஸ் தான் எனக்கு நல்ல பண்புகளை கற்றுத்தந்தது, நான் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவன் என்றெல்லாம் அவரே சொல்லிக்கிறாரு. மஞ்சள் உடையோடு காட்சி அளிக்கிறாரு. இன்னொரு வேட்பாளர் ஒருத்தர் அந்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் கம்பத்தில் நிறுத்தி இருக்கிறாங்க. எனக்கு கட்சியெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு என் ஜாதி தான் முக்கியம் என்று அவர் வெளிப்படையா பேசுகிற பேச்செல்லாம் வருது. இது எப்படி ஜனநாயகமாகும், இது எப்படி பாய்ஸ் எதிர்ப்புக்கு உதவும் என்ற கேள்விகள் எழுப்பப்படுது. சரி, என்னதான் காரணம்? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 கொடுக்கறதுக்கு பதில் 5 தான் கொடுப்போம்னு அவ்வளவு பிடிவாதம் காட்டுறாங்க. வேல்முருகனுக்கு அவருடைய சின்னத்தில் போட்டி போட முடியாது, 2 இடம் கூட போட்டி போட முடியாது, அவருக்கு கூட்டணியை விட்டு போனாலும் சரிதான்னு விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அவர் பேர் கே செல்வகுமார் நத்தம் தொகுதியில் நிறுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா தொகுதி ஏற்கனவே நத்தம் விஸ்வநாதன் அதிமுக 4-5 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கிறாரு. அவருக்கு எதிராக இவங்க திமுகலேருந்து ஒரு கேண்டிடேட்டை, பெரிய கேண்டிடேட்டா நிறுத்தலாம், ஏதோ பண்ணலாம், அது காசு கொடுத்து ஓட்டு வாங்கறதுக்கு ஏற்ற ஆளா நிறுத்தலாம். அதெல்லாம் இல்லாம ஏன் இப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நிறுத்துறாங்க என்று ஆராய போனால் நமக்கு கிடைக்கிற விடை என்னன்னா, அவர் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆக அவருடைய சாதி தான் அவருக்கு தமிழர் தேசங்கிற பெயரோ அல்லது மக்களுக்கு பாடுபட்டார்ன்றதெல்லாம் இல்லை. அந்த தொகுதியில் மிக பெருந்தொகையான முத்தரையர்கள் இருக்கிறாங்க, மற்றவர்களும் இருக்கிறாங்க, எஸ்சி மக்கள் இருக்கிறாங்க, வேற முக்குளத்தோர், வேறு சாதிகள். ஆனால் முத்தரையர் தான் கணிசமான பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. முத்தரையர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, கடந்த கால தேர்தல்களை வச்சு பார்த்தா அவங்க மொத்தமா ஓட்டு போடுவாங்க ஒரே கேண்டிடேட்டுக்கு.
அவங்க எந்தெந்த கட்சிலாம் பார்க்க மாட்டாங்க, தங்கள் கட்சி தங்கள் ஜாதிக்காரர்னா மொத்தம் ஓட்டு போடுவாங்க. இதுக்கு நான் என்னுடைய நினைவில் இருந்து ஒரு சம்பவத்தை சொல்றதா இருந்தா, 1971, அதாவது 67 திமுக வெற்றி பெறுது. இந்த 2வது முறை திமுக வெற்றி பெறான்னு இப்ப சொல்றாங்க பாருங்க, அப்படிலாம் இல்லை. 71 இந்திரா காந்தி சொல்லி இந்த தானே தன்னுடைய 5 ஆண்டு அரசாங்கத்தை 4 ஆண்டுக்குள்ள கலைச்சிட்டு கலைஞர் மறு தேர்தல் வைக்க சொல்றாரு. அந்த தேர்தலில் திமுக அதுக்கு முந்தையோ பிந்தியோ எந்த கட்சியும் இவ்வளவு இடங்கள் வெற்றி பெற்றதில்லை என்கிற அளவுக்கு 48.58 விழுக்காடு வாக்குகள், 184 இடங்கள் திமுக வெற்றி பெறுது. அது ஒரு பெரிய வெற்றி பெறாங்க. இப்ப அந்த செய்தியில ரொம்ப குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா, ஒரு தொகுதியில், குறிப்பா ஒரு தொகுதியில் திமுக தோற்று போகுது. நாங்களாம் ஆச்சரியமா பார்த்தோம், இது யாருப்பா இந்த ஒரு தொகுதியில மட்டும் தோக்கடிச்சிடுறாங்க. மற்றவர ஒரு 15 தொகுதிகளில் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் வெற்றி பெறுது. வெவ்வேறு காரணங்கள் இருந்தன. கோபியில கருத்திருமன் வெற்றி பெற்றாரு, அவருக்கு ஒரு செல்வாக்கு. இந்த எல்லை போராட்ட தளபதி விநாயகம் திருத்தணிகையில வெற்றி பெறாரு. இப்படி சில இடங்கள்ல மட்டும் அவங்க வெற்றி பெறாங்க. ஆனா திமுக ஒரு தொகுதியில தோற்கும் போது அந்த தொகுதியில ஒரு சுயேட்சை வேட்பாளர்கள் தோக்குறாங்க. அது பேராவூர்ணியில. பேராவூர்ணி தொகுதியில 71ஆம் ஆண்டு சுயேட்சையாக போட்டியிட்ட குழ செல்லையா திமுகவை 2000 சொச்சம் வாக்குகள் வேறுபாட்டில் தோக்கடிச்சு. அந்த செய்தி எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஒரு தொகுதியில் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போது, அவருக்கு ஒரு 32 வயசு இளைஞர். திமுக சார்பில் ஒரு பழைய தலைவர் கிருஷ்ணமூர்த்திங்கிறவரை நிறுத்துறாரு கலைஞர். இவர் தனக்கு அங்க போய் நிக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறார், அனுமதி மறுத்துடுறாங்க. அப்ப இந்த முத்தரையர் சமூக மக்களுடைய விருப்பத்தை கருதி இவர் போட்டி போடுறார். இந்த 32 வயது இளைஞர் போட்டி போடுறார், அவர் வெற்றி பெறார். அந்த தொகுதியில காங்கிரஸ் சார்பில் போட்டிக்கிட்டவர், எனக்கு நினைவு சரியா இருந்தால் பழனிவேலுன்னு நினைக்கிறேன். நான் பிற்காலத்தில் அவர் எங்கேயோ பார்த்துருக்கிறேன். அவர் 3வது இடம். ஆனா அந்த முதலிடத்துல வெற்றி பெற்ற செல்லையா, அவருக்கு எந்த கட்சியுமே இல்லை, இண்டிபெண்டா நிற்கிறார். திமுக விட்டு விலகி நிற்கிறார். திமுக டிக்கெட் கிடைக்கலன்னா விலகி நிற்கிறார். அவர் வெற்றி பெறார். அதனால எல்லோரையும் அது கவர்ந்துச்சு. அவர் பிற்காலத்தில் எம்ஜிஆர் அண்ணா திமுக தொடங்கும் போது அந்த தொடக்க கால தலைவர்கள் அவரும் ஒருவராக இருந்தார். புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். அப்புறம் திமுகவில் இருந்து விலகிறவங்கள ஒரு 4 எம்எல்ஏ தான் முதல்ல எம்ஜிஆரோட விலகினாங்க. 5ஆவதா இவர் விலகி வந்தா சேர்றார் அந்த அந்த கட்டத்தில். அது மாதிரி ஒரு அதுக்கு ஒரே காரணம், இந்த முத்தரையர் சமூக மக்கள் மொத்தமாக வாக்களிக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு தங்கள் ஜாதிக்காரர் ஒருத்தர் வெற்றி பெறணும்னா எல்லாரும் சேர்ந்து வாக்களிக்கிறார்கள் என்பதுதான். இப்ப அதுதான் நத்தத்துல இவங்களுடைய ஏரணம். இதான் நத்தத்துல அவங்க கடைபிடிச்சிருக்கிற லாஜிக் என்னன்னா, இந்த முத்தரையர் சமூக மக்கள்கிட்ட இவருக்கு செல்வாக்கு. தமிழர் தேசம்லாம் சும்மா பேச்சுக்கு, தமிழர் தேசம்லாம் அதுக்கு ஒன்றும் கணக்கு இல்லை. அதுல இவர் நிக்கிறாரு, ஜெயிக்கலாம் அப்படின்னு அவங்க கணக்கு பண்றாங்க. அண்மை காலத்துல இந்த முத்தரையர்கள் அதுல ஒரு பின்னணி என்ன இருக்குதுன்னா, அந்த முத்தரையர்களுடைய செல்வாக்குக்கு வடநாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான சில கலவரங்கள் நடந்துச்சு. முத்தரையர்களுக்கும் தலித்துகளுக்கும். அதுல இந்த முத்தரையர் இளைஞர்களை ரொம்பவும் திரட்டி இவர் தான் அந்த பெரிய மோதல்களுக்கு காரணமா இருந்தாருன்னு சொல்றாங்க, அந்த பகுதி தோழர்கள் சொல்றாங்க. எனக்கு உறுதியா தெரியல. மொத்தத்துல ஒரு கன்சாலிடேஷன், கேஸ்ட் கன்சாலிடேஷன். நீங்க இந்துத்துவம், இப்போ சமூக நீதி, திராவிட மாடல், இந்து மாடல், எத்தனையோ அரசியல் உரையாடல்கள் சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விகள், கல்வி கொள்கை சம்பந்தப்பட்ட கேள்விகள், அயல் முதலீடு பற்றிய கேள்விகள், ஆற்று நீர் உரிமை பற்றிய கேள்விகள், எல்லாத்தையும் அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, இவன் நம்ம ஜாதிக்காரன், இவனுக்கு ஓட்டு போடணும்,
இவனை ஜெயிக்க வைக்கணும், அதுதான் நமக்கான அதிகாரம் என்று கருதக்கூடிய ஒரு பின்தங்கிய கருத்து மக்கள்ல ஒரு பிரிவினத்தை இருக்கு. அந்த பின்தங்கிய கருத்தை பயன்படுத்தி கொள்ளத்தான் அவரை அங்க வேட்பாளரா அவங்க மாத்துறாங்க. இது உண்மையில 71 இது நடக்குது. இது கலைஞர் அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவரையே திமுக சேர்த்துக்கிறாங்க. அப்ப திருப்பி சொல்லையா அதிமுக போயிடுறாரு. மீண்டும் ஒரு சம்பவம், இப்ப நான் சொன்னதுல மீண்டும் ஒரு சம்பவம். அந்த மீண்டும் ஒரு சம்பவம் எப்பன்னா 73ல் 73ல் எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பித்து 6 மாத காலத்திற்குள் ஒரு தேர்தல் வருது. அதுதான் திண்டுக்கல் இடைத்தேர்தல். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல். அப்ப 3 கட்சிகள் போட்டி போடுறாங்க. அன்னைக்கு இருந்த ஆளும் திமுக, எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக, அதன் சார்பில் மாயத்தேவர் நிற்கிறாரு, திமுக சார்பில் பொன்முத்து நிற்கிறாரு. அன்னைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் சொல்லுவாங்க, பழைய காங்கிரஸ், காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் சார்பில் NSV சித்தன் நிற்கிறார். அவர் ஏற்கனவே திருமங்கலம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர். இதை தவிர இன்னொரு வேட்பாளர் இந்திரா காங்கிரஸ்ல நிற்கிறார், சீமைச்சாமின்னு. அவர் பெருசா ஓட்டெல்லாம் வாங்கல, ஆனா போட்டி இந்த 3 பேருக்கு தான். அப்ப எம்ஜிஆர் கட்சி தொடங்கி இருக்கிறார். அவரை இந்த தேர்தலோட விரட்டி அடிச்சிடணும்னு கலைஞர் முனைப்பா இறங்கி, அப்ப மதுரை முத்து தான் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கார். கடுமையா வேலை செய்யறாங்க. இன்னும் என்ன சொன்னா, ஜெயில்ல ஆயுள் கைதிகளாக இருந்த சிலருக்கு விடுப்பு கொடுத்து, பரோல் விடுப்புல அழைச்சிக்கிட்டு போய் தேர்தல் வேலைக்கு பயன்படுத்தினாங்க திமுகவில். தேர்தல் வேலைன்னா என்ன, மிரட்டல், அடிதடி, இதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனா தேர்தல் முடிவு வந்த போது உலகம் ஆளுங்கட்சி திமுக, கலைஞர் முதலமைச்சர், மதுரை முத்து மாவட்ட செயலாளர். அப்ப இந்த உலகம் சுற்றும் வாலிபன் வரும்போது அந்த படத்தை வெளியிட மாட்டோம்லாம் சபதம் ஏற்றார் மதுரை முத்து. எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லி இவரை வெளியேற்றணும், இவனுக்கு என்ன வேலை மலையாளிக்கு தமிழ்நாட்டில்னு சொல்லி அதுக்கு தமிழர் படைன்னு ஒரு படையே கலைஞர் ஊக்கம் கொடுத்து தொடங்கினார். முத்துதான் அதுல முன்னுக்கு நின்றார். ஆனா எல்லாத்தையும் கடந்து எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அதனுடைய வேட்பாளர் மாயத்தேவர் வெற்றி பெற்றது மட்டுமில்ல, லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற 2,80,000 என்னமோ ஒரு வாங்கின வாக்குகள். 2வது இடம் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ். ஆளுங்கட்சியான திமுக அவ்வளவு முயற்சிகள் எடுத்து 93,000 94,000 அவ்வளவுதான் ஓட்டு வாங்கி டெபாசிட் இழந்தது. திமுக கட்டுத்தொகையை பறிகொடுத்தது. சரி, இதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு திமுக ஆட்சியின் மீது ஒரு வெறுப்பு உருவாக்கி இருந்தது. திமுக ஆட்சியில் நடக்கிற ஊழல்களை பற்றி எம்ஜிஆர் நடத்திய பரப்புரை பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. அன்னைக்கு எம்ஜிஆருக்கும் அதிமுகவுக்கும் துணையாக இருந்தது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும். அவங்க தான் கூட போய் திண்டுக்கல்ல வேலை செஞ்சாங்க. இதை தவிர பாக்கி யாரும் இல்லை அவங்களோட. இப்ப காங்கிரஸ் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், பழைய காங்கிரஸ் ஒரு பக்கம். ஆனா கலைஞர் இதுக்கு என்ன விளக்கம் சொன்னார்னா, எனக்கு நல்லா நினைவு இருக்கு ஏன் இந்த தேர்தல் இப்படி ஆச்சு. ஏன்னா நாங்க இப்ப சிறையில இருந்தோம், திருச்சி சிறையில. அதிமுகவுக்கு ஆதரவாளர்கள் நிறைய இருந்தாங்க, சிறை காவலர்களுக்கு இடையிலையும் கைதிகளுக்கு இடையிலையும் இருந்தாங்க. திமுக ஆட்சி மீது வெறுப்புற்றவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் பக்கம் இருந்தாங்க. பந்தயம்லாம் கூட வச்சாங்க சிறையில, ஜெயிச்சா இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும்லாம் வச்சாங்க. அப்ப அந்த தேர்தல் முடிவு பற்றி கலைஞர் சொன்னாரு, நான் அப்பவே சொன்னேன், எங்க கட்சிக்காரங்க கேட்கல. என்ன அப்பவே சொன்னாரு, நாம ஒரு பிறன்மலை கல்லறை வேட்பாளராக நிறுத்திருக்கணும், நம்ம ஒரு அகம்படியரை நிறுத்தினதுனாலதான் இந்த மாதிரி தோத்து போயிட்டோம் அப்படின்னு அவர் அது விளக்கம் சொன்னார். கலைஞர் அந்த விளக்கம் இது. ஏன் மாயத்தேவர் பிறன்மலை கல்லர், அந்த பகுதி பிறன்மலை கல்லர்கள் நிறைந்த பகுதி. எனவே பிறன்மலை கல்லரை நான் அப்பயே சொன்னேன் கேட்கல
அப்போ மாவட்ட செயலாளராக இருந்தவர் பொன்முத்து, ஏதோ ஒரு வேட்பாளர் மாவட்ட செயலர் மாதிரிமுத்து, அந்த பொன்முத்துவை நாம் நிறுத்துவது அகம்படியரை நிறுத்தினதுனால மக்கள் ஆதரிக்கலை என்று விளக்கம் சொன்னார். அப்போ இதான் சாதி தேர்தலில் வகிக்கக்கூடிய ஒரு பங்கு. அப்போ இதில் என்ன பங்கு வைத்திருக்கிறாங்கன்னா, ஒரு வேட்பாளர் என்ன ஜாதின்னு பார்த்து சாதி ஒழிப்பை கொள்கையாக கொண்ட இயக்கமே தேர்ந்தெடுக்கிறது. இப்போ இது நான் இப்போ இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்தில் இது நடந்திருக்கு. ஏன்னா ஒரு வேட்பாளர் தேர்வுன்னு ஒரு சந்திப்பு வைப்பாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, சரி இயல்பாகவே எவ்வளவு செலவு பண்ண முடியும், உங்களுக்கு என்ன சக்தி இருக்கு, அப்புறம் இந்த பொதுவான விளம்பரங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது சரி, இதுக்குள்ளே நம்ம அப்புறம் போவோம், அது பணநாயகம் பற்றிய கேள்வி. ஆனால் அதையும் கடந்து என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் தொகுதியில் என்ன ஜாதிக்காரங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அப்போ நீங்கள் அதிகமான பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவராக இருக்கிறீங்களா, அல்ல பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவர்கள் 2 பேர் மோதிக்கிட்டா இன்னொரு ஜாதி, அது அடுத்து பெரிய ஜாதி, அதில் ஒரே ஆளா இருக்கிறீங்களா. இந்த காஸ்ட் கால்குலேஷன்ஸ், சாதி கணக்கீடுகள் அடிப்படையில் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் தேர்ந்தெடுக்கிறா? இப்போ காங்கிரஸ்ல அப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லா இடத்துலையும் ஜாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்தினாங்க, ரைட்டு, தெரிஞ்சதுதான். சாதி சங்கங்கள் வந்தாங்க. இப்போ இதே முத்தரையர் சமூகத்தில் இப்போ இந்த தேர்தல் வரைக்கும் அவர் இருக்கிறார், கூப்பா கிருஷ்ணன். இந்த முறை அவர் எங்கே நிற்கிறாரு, எனக்கு என்னமோ தேவேக்காவில் சேர்ந்து ஸ்ரீரங்கத்திலே எங்கேயோ நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முத்தரையர் சங்கம்னே இதே குலசில்லையா பிற்காலத்தில் வச்சிருந்தார். அந்த தமிழ்நாடு முத்தரையர் சங்கத்தோடையும் அதே முத்தரையர்களுடைய அரசியல் கட்சியாகிய தமிழர் பூமியோடையும் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் கூட்டணி வச்சார். சாதி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து 91ல் படுமோசமா தோத்து போறாங்க, 96ல் அதிமுக படுமோசமா தோத்து போகுது, 4 தொகுதியில் மட்டும் வெற்றி பெறுது. 2001ல் ஆட்சியை தொடரணுங்கிறதுக்காக இந்த சாதி சங்கங்கள் சாதி கட்சிகளோடெல்லாம் கலைஞர் கூட்டணி வைத்தார். ஏன் கலைஞர் சுட்டி சுட்டி பேசுறேன்னா, சாதி ஒழிப்புக்கு எல்லாரை விட இப்போ எம்ஜிஆர் பெருசா சாதி ஒழிப்பெல்லாம் பேசினார் கொண்டாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரியார் அண்ணா வழியில் சாதி ஒழிப்பு பற்றி தீவிரமாக பேசக்கூடிய, அது பற்றி பரப்புரைகள் செய்யக்கூடிய, நிறைய எழுதியிருக்கக்கூடிய கலைஞரே எப்படி இந்த அரசியலை அணுகினார்னா, சாதிக்காரனோடு நிற்பது, சாதி கூட்டணிகள் உருவாக்குவது என்றெல்லாம் அணுகினார். இந்த சாதி செல்வாக்கு என்பது ஒரு பக்கத்தில் காலங்காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டு அரசியலில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்தவங்க. இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் அந்த 1909, அப்புறம் 19, அப்புறம் 25 இந்த வரம்புக்குட்பட்ட தேர்தல்கள் நடத்தப்பட்ட காலத்தில் பெரும்பாலும் பார்ப்பனர்களும் உயர் சாதியினர், அதாவது பிற்பட்ட சாதியினர் இல்லை, நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம். பார்ப்பனர்கள் உள்ளிட்ட உயர் சாதியினர் எனப்பட்டோர், அவங்க உண்மையிலேயே சமூகத்தில் ஆதிக்கம் வகிக்கக்கூடிய சாதியினர். 2வது இடைச்சாதிகள், அவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள், இப்ப உள்ள மொழியில சொன்னா ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்கள். அடுத்தது எஸ்சி எஸ்டி, தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடிகள். இந்த 3 வகையா பிரிச்சிங்கன்னா, அந்த பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட தேர்தல்கள் 1937 வரைக்கும், இன்னும் 46 வரைக்கும் கூட இதில் முக்கியமான பங்கு வகித்து அதிகாரத்தை பெற்றவர்கள் பார்ப்பனர்களும் உயர் சாதியினர். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ அதுல ரொம்ப குறைவாதான் இடம் கிடைச்சிச்சு. அவங்களுக்கு பெரிய அளவுல பங்கு இல்லை. அப்ப எனவே இந்த அரசியல் பிரதிநிதித்துவம், அரசியல்ல தங்களுக்கு பெயராண்மை வேண்டும், அரசியல்ல தாங்களும் பங்கு பெறணும், அதிகாரத்தில் பங்கு பெறணும் என்று சொன்னால் அதற்கு இந்த சாதிகள் ஒன்று திரள்வதும்
சாதியாகவோ சாதி சார்ந்த கட்சியாகவோ, இப்ப ஒரு பக்கம் வந்து நீதி கட்சி, அது வந்து பார்ப்பனர் அல்லாத உயர் சாதியினருக்கான ஒரு கட்சியாக வருது, அல்லது பார்ப்பனர்களையும் உள்ளடக்கிய பார்ப்பன தலைமையை கொண்ட கட்சி, அது காங்கிரஸ். ராஜாஜி இருந்தாரு, மற்ற அகில இந்திய அளவில் அவங்களுக்கு அதிக செல்வாக்கு இருந்துச்சு. பெரியார் போன்றவர்கள் அதுல இருந்துட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்படி இந்த கட்சிகள் வருது. இப்ப இந்த பாட்டாளி மக்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வந்து தேர்தலே வந்து வரம்புக்குட்பட்ட வாக்குரிமை தான். உங்களுக்கு சொத்து இருக்கணும், அல்லது பட்டதாரியா இருக்கணும், நிலம் இருக்கணும், இதெல்லாம் வைத்துதான் தேர்தல் என்று வருகிற போது, தேர்தலை நிற்க முடியுங்கிற போது அவங்களுக்கு யாரும் இல்லை. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அமைப்புகள் இல்லை. அம்பேத்கர் தலையெடுத்து அவர் வந்து இந்த வட்டமேசை மாநாட்டில் இந்த பிரதமருடைய கட்டளை, பிரதமருடைய தீர்ப்பு, பிரைம் மினிஸ்டர்ஸ் அவார்ட் என்று வாங்கி அவங்களுக்கு இடம் ஒதுக்கி கிடைக்கும் போதுதான் அவங்க பங்கேற்க தொடங்குறாங்க. இது ஒரு சுருக்கமான வரலாறு. இதற்கு சாதி தேவை என்பது ஒன்று. சாதியில் இருக்கிற சிக்கலே அதுதான். என்னன்னா, அதை அடியோடு கணக்கில் எடுத்துக் கொள்ளாமலும் கண்ணுறாமலும் அதற்கு உங்களுடைய ஆய்வில் உங்களுடைய முயற்சியில் உரிய இடம் கொடுக்காமலும் ஜனநாயகத்திற்கு தேவையான சமத்துவத்தை நிலைநிறுத்த முடியாது. இன்னொரு பக்கம் அதற்கு அதிகமான அழுத்தம் கொடுத்து அதன் பெயரால் சிலருடைய தன்னலம் வளருவதற்கான வழியை அது வகுத்திடக்கூடாது. சாதிகளுக்கிடையில் சமத்துவத்தை நிறுவுவதுதான் சாதி ஒழிப்பை நோக்கிய வழி. அதுதான் நீதிக்கான வழி. இப்ப சாதியை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் சாதி ஒழிப்புன்னு கருதக்கூடியவர்களுக்கு கலர் பிளைண்டட்னஸ், கலர் பிளைண்டட் என்று பெயர். இப்ப நம்ம அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு கருத்து ஒன்று உண்டு. அது என்ன? கலர் பிளைண்ட் ரேசிசம்னு ஒன்று உண்டு. அது என்ன சொல்லும்? ஐயோ, நான் வந்து நிறம் பார்க்கறது இல்லை, இனம் பார்க்கறது இல்லை என்று சொல்லி நிறப்பாகுபாட்டுக்கும் இனப்பாகுபாட்டுக்கும் ஆளான மக்களுக்கு உரிய உரிமைகளை, இந்த உரிமைகளுக்கான போராட்டங்களை அலட்சியம் செய்வது. எனக்கு வெள்ளைக்கார கருப்பன் எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, ஏன் போய் கருப்பன்லாம் சொல்றேன், நான் அப்படிலாம் சொல்றது இல்லை, எல்லாரும் எனக்கு ஒண்ணு என்று. இதுக்கு பேரு கலர் பிளைண்ட் ரேசிசம், நிறக்குருட்டு இனவாதம். அதே போல ஒரு காஸ்ட் பிளைண்ட் காஸ்டிசம் ஒன்று இருக்கு. சாதி குருட்டு சாதியம், எனக்கு எல்லா ஜாதியும் ஒண்ணுதான், நான் ஜாதி பார்க்கறது இல்லை என்று சொல்வதன் மூலம் சாதியால் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சாதி பாகுபாட்டுக்கு ஆளானவர்களுக்கான எந்த முயற்சிகளையும் எடுக்க தவறுவது. அப்ப என்ன தேவைப்படுது? சாதி, எந்த சாதியின் அடிப்படையில் அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த சாதியின் அடிப்படையில் அவர்கள் வளர்ச்சி தடைப்பட்டிருக்கிறதோ அந்த சாதியின் பெயராலேயே உரிமைகளை நிலைநாட்டணும். அதுதான் சமூக நீதி. அது இல்லாம சமத்துவம் வராது. இதை பயன்படுத்தி கொண்டு அந்த சாதிக்குள் ஒரு சிறு குழுவினர், வசதி படைத்தவர்கள், சொத்துடையவர்கள், ஊழல் செய்யறவங்க, தன்னல அரசியல்வாதிகள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு அந்த சாதியின் பெயரையே பயன்படுத்துகிற போது அது நேர் எதிரானதாக மாறுகிறது. மிகினும் குறையினும் நோய் செய்யும்னு வள்ளுவர் சொன்னார் பாருங்க. சாதி என்கிற தன்மையை, சாதி என்கிற கூறினை, சாதி என்பதனுடைய செயல்பாட்டை மிகையாக கற்பிப்பது கேடு செய்யும். அது குறைந்து அதை பற்றியே கண்டுகொள்ளக்கூடாதுங்க நிலை வந்துச்சுன்னா அது இன்னொரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப இந்த சாதியினுடைய பங்களிப்பு இப்ப 52க்கு பிறகு, இந்திய அரசமைப்பு சட்டம் வந்ததற்கு பிறகு, இதில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு வெளிப்படையாகவும், ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான
இடஒதுக்கீடு, குறிப்பாக நம்ம இங்க பேசுறது வேலை வாய்ப்பு கல்வியிலான இடஒதுக்கீடு பற்றி அல்ல. அதுக்கெல்லாம் ஒரு பங்கு இருக்கு அரசியல். ஆனால் இப்ப நம்ம பேசுறது நேரடியான அரசியல் பதவிகளில் இடஒதுக்கீடு. அதே போல பெண்களுக்கான இடஒதுக்கீடு அது இன்னும் நமக்கு வரல, நடைமுறைக்கு வராம இருக்கு. சிறு பகுதிகளில் வந்திருக்கு, சிறு அளவில் வந்திருக்கு. ஆனால் மொத்தமா நாடு தழுவிய ஒரு சட்ட பாதுகாப்போடு கூடிய ஏற்பாடு இன்னும் வரல. அதுக்குள்ள நம்ம இப்ப போல தனியா பார்ப்போம். இந்த குறிப்பாக யாருக்கு இப்ப இடைச்சாதிகள் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், முதலாண்மையினுடைய வளர்ச்சி, தொழில்களின் பெருக்கம், கல்வியின் பரவலாதல், வேலைவாய்ப்பின் பரவலாதல், இவற்றின் மூலமாக அதிகாரத்தில் உட்காரக்கூடிய நிலை இந்த இடைச்சாதிகளுக்கு கணிசமா வந்திருக்கு. இடைச்சாதி மக்கள் அனைவரையும் முன்னேற்றி ஒரு புதிய சமூக வாழ்க்கைக்கு உயர்த்துவதற்கு பயன்படவில்லை என்றாலும் அவர்களில் ஒரு சிலருக்கான அதிகாரத்தை அது உறுதி செய்திருக்கிறது. அவங்களுக்கான சில சட்டங்களை இயற்றுவதற்கு, சில சலுகைகளை காட்டுவதற்கு அது பயன்பட்டிருக்கு. இது தமிழ்நாடு, கேரளம் இங்கெல்லாம் ஓரளவுக்கு உண்மை. பீகார்ல அடுத்தபடி ஓரளவுக்கு உண்மை. இப்ப வங்காளம் போன்ற பகுதிகளில் தொழிலாளி வர்க்க இயக்கங்கள், செவ்வியக்கங்களுடைய வளர்ச்சியினால பழங்குடி மக்கள் மற்றவர்களுக்கான இந்த வாய்ப்புகள் பெருகி இருக்கு. ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருப்பவை இந்த பசு வளையம் நம்ம சொல்லக்கூடிய அந்த அது பேர் என்ன, ஆரியவர்த்தம். அது பீகார், மாப்பி, ஊபி, ராஜஸ்தான், ஹரியானா இதுல எல்லாம் இந்த பிற்படுத்தப்பட்டவர்களே இந்த இடத்துக்கு வரல. இன்னமும் கணிசமான அளவுக்கு பார்ப்பனர்கள் மற்ற அவர்களை ஒட்டி இருக்கிற உயர் ஜாதியினர் தான் பதவிகளிலும் அவங்க ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குது? ஜனநாயகம் பல வழிகளில் ஜாதி நாயகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு டெண்டன்சி, இது முடிந்த உண்மை அல்ல. இது மாறி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா போதிய அளவுக்கு மாற்றம் இல்லாமலும் இருக்கிறது. பகுதிக்கு பகுதி இது வேறுபடுகிறது. இப்ப எஸ்சி எஸ்டி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் இந்த தனித்தொகுதி ஏற்பாடு இருக்கு. தனித்தொகுதி ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இந்த தனித்தொகுதி ஏற்பாட்டை கொண்டு வருகிற போது அம்பேத்கரும் சரி, இந்த ஏற்பாட்டை கொண்டு வர விரும்பிய அரசமைப்பு பேரவையும் சரி, அவங்க என்ன கருதுனாங்கன்னு சொன்னா, இதற்கு நீண்ட காலம் தேவைப்படாது, 10 ஆண்டுகள்ல இதெல்லாம் மாறிடும், ஒரு 10 வருடம் இந்த இடஒதுக்கீடு கொடுத்தா போதும். அதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய 332வது உறுப்பு. 10 வருஷம். 334 என்ன பண்ணாங்க, இதை திரும்ப 10 வருஷத்துக்கு ஒரு முறை திருத்துவதற்கான வழிவகை கண்டாங்க. இப்ப கூட நிறைய இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் அழுத்துக் கொள்வாங்க. என்ன சார் 10 வருஷம் நீங்க, அப்புறம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நீட்டிக்கிட்டே போறீங்களே, இன்னும் எத்தனை முறை தான் நீட்டிப்பீங்க, எப்பதான் இதை விடுவீங்க? ஏன்னா இப்ப உதாரணமா இப்ப திருவாரூர் தொகுதி ரிசர்வ் தொகுதியா தனி தொகுதியா இருந்துச்சு, நீண்ட காலம் இருந்துச்சு. 62 நாங்க இருக்கும்போதெல்லாம் தனி தொகுதி தான், 67 தனி தொகுதி, 71 தனி தொகுதி. இப்ப தனி தொகுதியா இருந்ததுனாலேயே இப்ப கலைஞர் அங்க போய் நிக்க முடியாம இருந்துச்சு. தனி தொகுதி எப்ப நீங்க நிச்சோ அதுக்கு பதில் வேறு தொகுதி தனி தொகுதி ஆயிடுச்சு. ஆன பிறகு அங்க நிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு. இது அவருக்கு தனிப்பட்டது. மொத்தத்திலேயே இந்த தொகுதிகள் தனி தொகுதிகளா நீடிப்பது பற்றி அழுத்துக் கொள்வாங்க. ஏன் இது 10 வருஷம்? என்ன உண்மைன்னா, இவர்களுக்கு தனித்தொகுதியே தேவையில்லை, ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சிஸ் வேண்டாம், பொது தொகுதிகளிலே அவர்கள் நின்று வெற்றி பெற முடியும்னு சொன்னால், பொது தொகுதிகள்ல அவங்க நிக்கிறதுக்கு சட்டத்துல தடையே இல்லை. தனி தொகுதியில மட்டும்தான் எஸ்சி எஸ்டி போட்டியிட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. என்ன பண்ணலாம்? பொது தொகுதியில் நிக்கலாம். எவ்வளவு பேர் நின்று இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் நிறுத்தி இருக்கிறாங்க, மிக மிக அரிது. இப்ப அண்மையில் கூட
ஏன் ராஜா வந்து பெரம்பலூர் பொது தொகுதியான பிறகு அங்க நிக்காம ஏன் ஊட்டிக்கு போயிட்டாருங்கிறதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். இப்ப ஜெயலலிதா தலைவரா இருக்கும்போது தலித் மலையை திருச்சியில பொது தொகுதியில் நிறுத்தினாங்க. ஆனா இது ஒரு ஜெனரல் டெண்டன்சியா மாறல, தமிழ்நாட்டிலேயே மாறல. தமிழ்நாட்டிலேயே இப்ப தலித் சார்பில் நிற்கக்கூடிய கட்சிகள் தொகுதி ஒதுக்கீடு கேட்கும் போதே எங்களுக்கு 2 பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்கிற அளவு தான் இருக்கு. அப்படி பொது தொகுதி என்று கேட்டு வாங்கி அந்த பொது தொகுதியில் தலித் வேட்பாளர்களை அவங்க நிறுத்துறாங்களா? இல்ல, அவங்க தலித் அல்லாத வேட்பாளர்கள் நிறுத்துவதற்கு தான் அந்த பொது தொகுதியை பயன்படுத்தி கொள்றாங்க. தனித்தொகுதி இருப்பது இந்த பிரச்சனையை தீர்த்திருக்குமானால், இந்த ரிசர்வேஷன் போதும் என்றால் என்ன நடந்திருக்கும்? இந்த தனித்தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகள் எந்த மக்கள் சார்பில் எந்த மக்களுடைய உரிமைகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அந்த மக்களுடைய நலனை அவங்க எதிரொலிக்கணும். இப்ப நம்ம பார்த்து பரமக்குடியில வந்து துப்பாக்கி சூடு நடந்து ஏராளமானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜே என்னோருடைய பேருன்னு நினைக்கிறேன், அவர் வந்து ரிசர்வ் தொகுதியில வெற்றி பெற்றவர். அவர் எஸ்சி தான். சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் எஸ்சி மக்கள், ஆனால் அவர்களுக்காக அவர் குரல் கொடுக்கவே இல்லை. ஒரு விசாரணை வேணும்னு கேட்கல. இப்ப நாங்கெல்லாம் ஒரு பொது விசாரணை என்று அங்க போய் விசாரணை நடத்தும் போது அவர் சாட்சி சொல்லலாம் வரல. ஏன்? அவர் ஒரு கட்சிக்குட்பட்டவரா இருக்கிறார், இந்த கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருக்கிறார். இந்த கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள போறது மட்டுமல்ல, அந்த தனி தொகுதியில் அவங்க மட்டும் ஓட்டு போடல, எஸ்சி அல்லாத மக்களுடைய ஓட்டும் அவருக்கு வேணும். எனவே அனைவருக்கும் பொதுவான ஒருவராக அவர் இருக்கிறார் தவிர, ரிசர்வ் தொகுதி என்பதால் அவருக்கு அந்த பதவி கிடைத்திருக்க தவிர எல்லா மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் அவர் இருக்கிறார். எனவே அவங்களுக்குள்ள மோதல் வேண்டாம், அவங்களுக்குள்ள நல மோதல் வேண்டாம்னு நீதியோ அநீதியோ அவர் தன் மக்கள் பக்கம் நிற்க மறுக்கிறார். இது அம்பேத்கர் அன்னைக்கே எச்சரிக்கையா உணர்ந்துதான் அந்த இரட்டை வாக்குரிமை தனி தொகுதி கோரிக்கையை வச்சார். அவங்க தங்கள் வேட்பாளருக்கு மட்டும் தனியா ஒரு வாக்களிக்கட்டும், பொது தொகுதியில தனியா வாக்களிக்கட்டும், இந்த 2 வாக்குரிமை இருந்தாதான் அது வந்து அவங்க இந்த மக்களை பத்தி கவலைப்படுவாங்கலாம் சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஏதோ மாநாடுகள் நடத்தினாங்க, நம்ம கூட்டம் நடத்தினோம், எல்லாம் நடத்தினோம், அது ஒன்றும் அதுக்கு மேல அசையலை. இப்ப இந்த 332 மாற்றுவது, 334 படி 10 ஆண்டுக்கு ஒரு முறை திருத்துவது, ஒரு 10 ஆண்டு அல்ல 8 10 ஆண்டுகளாக இது நீடிக்குது. 2030 வரைக்கும் நீட்டிச்சாச்சு. இப்ப 80 வருஷத்துக்கு இது நீடிக்குது. 80 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? இது எதை காட்டுது? எல்லா கட்சியும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே, இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இவங்களுக்கு ஒரு சலுகை காட்டுறாங்க, நமக்கு ஏன் வம்பு அப்படின்னா இல்லை. ஏன் இது எதை குறிக்குதுன்னா, அப்படி அவர்களுக்கு தனித்தொகுதி ஒதுக்கி கொடுக்க வேண்டிய தேவை சமூக அரசியல் அரங்கத்தில் தொடர்வதை காட்டுகிறது. இதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த யதார்த்தத்தினுடைய எந்த மெய் நடப்பினுடைய பிரதிபலிப்புன்னா இந்த சட்டம், அந்த தேவை நீடிக்கிறது. நீங்க 10 ஆண்டு கழிஞ்சிருச்சு, இப்ப 70 ஆண்டு கழிஞ்சிருச்சு, நீங்க நீக்கிட்டீங்க, 2020 நீக்கிட்டீங்கன்னா இயல்பாவே என்ன ஏற்படும்னா, சமூகத்தில் அரசியல் அரங்கத்தில் தேவைப்படுகிற ஒரு சட்டம் புத்தகத்தில் இடம்பெறாத போது அதற்கு எதிரான போராட்டங்கள் வரும், அதற்கு எதிரான கலகங்கள் நிகழும். எனவே இந்த கலகம் நிகழாமல் இருக்கணும்னு சொன்னா இந்த சமாதானத்தை, அவர்களுக்கு முழு தீர்வு தராத இந்த ஏற்பாட்டை நீங்கள் ஒப்புக்கு நீடித்துக் கொண்டே போக வேண்டிய கட்டாயம் வரும். இதுதான் உண்மை. இப்ப அண்மையில் கூட நான் வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி மொழி பற்றிய பகுதியில ஒரு கருத்து சொல்லியிருந்தேன். ஏன் வந்து இந்தி தான் ஆட்சி மொழி என்று அது வலியுறுத்துகிறது, ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக இருப்பதற்கு ஒரு வழிவகை செய்கிறது. இந்த சட்டத்தை ஏன் இதுவரை திருத்தவே முடியல? இதை திருத்த முடியாம இருக்கிற போது நீங்க என்னதான் போராடி என்ன பண்றது? மொழி தொடர்பா நான் தமிழை காப்பாத்துறேன், இங்கிலீஷை காப்பாத்துறேன்னு சொல்றது இல்லைன்னா என்ன அர்த்தம் இருக்குன்னு நான் கேட்டிருந்தேன்.
நம்ம தோழர் ஹரி சொன்னாரு, இந்த 334 மாதிரி இதை ஏன் நீட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு கேட்டார். இந்த இந்திய ஆட்சி மொழி சட்டம் ஒன்று வச்சிருக்கிறாங்க, 63 இயற்றப்பட்ட சட்டம். அதன்படி இதை நீட்டிக்கிட்டே போகலாமே என்று அவர் கேட்டார். அப்படியெல்லாம் அவங்க செய்யல, அதை அத்தோட நிறுத்திட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப அது திணிப்பு தான். இப்ப இந்தி திணிப்பு எவ்வளப்பட்ட சிக்கல்களை கொண்டு வருது, புதிய புதிய சமூகத்தில் கொந்தளிப்புகளை ஏற்படுத்துது. அதைவிட பன்மடங்கு கொந்தளிப்புகளை தனித்தொகுதிகள் நீக்கப்படுவது ஏற்படுத்தும். இது அரசுக்கும் ஆளும் வகுப்புக்கும் தெரியும். எனவேதான் அது நீடிச்சுட்டு இருக்காங்க. அதே போல இதனுடைய தொடர்ச்சியா பெண்களுக்கான இடஒதுக்கீடு, இந்த 33% திரும்ப திரும்ப பேசப்படுது. அதுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க 2023. அது 106வது திருத்தம். இந்த 106வது திருத்தம் கொண்டு வந்தாங்களே தவிர இதை எதோட கொண்டு போய் முடிச்சு போட்டாங்க தெரியுமா? 23 வந்துச்சு, 24 செயல்பட்டுச்சா, 25 செயல்பட்டுச்சா, 26 இல்ல. ஏனென்றால் இது இருக்கட்டும், இந்த சட்டம் இருக்கட்டும், 33% ரிசர்வேஷன் இருக்கட்டும் சட்டப்பேரவைகள்ல. ஆனால் இன்னொரு மக்கள் தொகை கணிப்பு நடத்தி அதுக்கு பிறகு தொகுதிகளை மீள்வரையறை செய்து அந்த மீள்வரையறைக்கு பிறகுதான் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை செயல்படுத்த. அப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு காலவரம்பின்றி இதை தள்ளி போட்டிருக்கிறாங்க. அதுக்கிடையில வேறு என்னென்ன காரணிகள் வரும் அது நமக்கு தெரியாது. இது எப்படி கைவிட போறாங்க என்பது தெரியாது. இதுதான் சாதிநாயகம் செயல்படுகிற முறை. இதுல ஒண்ணு சொல்லணும், ஜனநாயகம் என்பது சாதிநாயகத்தினால் முழுக்க விழுங்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை. ஏன்னா ஜனநாயகம் வீச்சோடு செயல்படுகிற போது மக்களிடையே அவர்களது அரசியல் வாழ்க்கை தொடர்பான ஒரு கேள்வி உரிய வீச்சோடு கொண்டு சேர்க்கப்படுகிற போது அவர்கள் சாதியை மீறி வாக்களிக்கிறார்கள். இப்ப 67ஆம் வருஷ பொது தேர்தல் நடந்துச்சு. காங்கிரஸ் கட்சியில அவங்க வேட்பாளர்களை எல்லாம் சாதி பார்க்காமலா நிப்பாட்டினாங்க, தெளிவா சாதி பார்த்தா நிப்பாட்டினாங்க. விதிவிலக்குகள் ஒரு சில இது இருக்கலாம் அந்த கூட்டல் கழித்தல் போடுறதுல. ஆனால் திமுகவுல அதே அளவுக்கு சாதி பார்த்து நிப்பாட்டினதா நம்ம சொல்ல முடியாது. இப்ப கலைஞரை 57 குளித்தலை நிறுத்தும் போது, 62 தஞ்சாவூர் நிறுத்தும் போது, 67 சைதையில் நிறுத்தும் போது, இதெல்லாம் எந்த ஜாதி அவருடைய ஜாதி தொடர்பான தொகுதிகள் அல்ல. இன்னும் பல வேட்பாளர்கள் அப்படிதான் நிப்பாட்டினாங்க. அதுல கம்யூனிஸ்ட் கட்சி அன்னைக்கு சிபிஎம் 22 தொகுதியில போட்டி போட்டாங்க. 67 அவங்க எங்கேயும் ஜாதி பார்த்து நிப்பாட்டல. ரிசர்வ் தொகுதியில மட்டும் எஸ்சி கேண்டிடேட்ஸ் நின்னாங்க, மற்ற தொகுதிகள்ல பொதுவா நின்னாங்க. இப்ப திண்டுக்கல்ல ஏன் பாலசுப்ரமணியன் நின்னது எந்த ஜாதி அடிப்படையில் நின்னார்? இல்ல. ஆனால் ஜாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்திய காங்கிரஸ் தோல்வி அடைந்தது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி, அதனுடைய மொழி திணிப்பு, அதனுடைய பொருளியல் கொள்கை, அன்னைக்கு ஏற்பட்ட விலைவாசி உயர்வு, முற்றி நின்ற வேலையில்லா திண்டாட்டம், பசி பஞ்சத்துக்கு எதிரான ஒரு எழுச்சியில் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் முற்றாதிக்கத்தை முடிவு கட்டுவதற்கு வாக்களிக்கும் போது சாதி உணர்வு அதற்கு தடையாக வரவில்லை. அது போன்ற தேர்தல்கள் பாருங்க. இப்ப 77 தென்னாட்டை தமிழ்நாட்டை விட்டுருங்க, வட இந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரம், கேரளம் தவிர வட இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் சில தொகுதிகள், அதை தவிர பஞ்சாப் தொடங்கி வட மாநிலங்கள் அனைத்திலும் உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசா, ராஜஸ்தான், ஹரியானா எல்லா இடத்திலும் எல்லா தொகுதிகளிலும் இந்திரா காங்கிரஸ் தோத்து போடுச்சு. இந்திரா காந்தி தோத்து போனாங்க, அவர் பையன் சஞ்சய் காந்தி தோத்து போனாரு, பசுவும் தோத்து, கன்றும் தோத்து. அப்ப என்ன, எந்த இடத்துலையுமே ஒரு சாதிக்கு ஏற்ற ஒரு வேட்பாளரை அவங்க நிறுத்தலன்னு அர்த்தமா?
எல்லோருமே சாதி பார்த்து தான் ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையிலான ஜனதாவுக்கு வாக்களித்தார்களா? அப்படி இல்லை. அப்ப என்னன்னா, இங்க ரெண்டு விதமான டெண்டன்சிஸ் இருக்கு, ரெண்டு விதமான போக்குகள், ஒரு ரெண்டு விதமான அலைகள். நீங்க புரிந்து கொள்ளணும்னா ஒன்றுக்கொன்று எதிரான ரெண்டு விதமான போக்குகள். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு உட்பட்டு மக்களிடையே ஒரு குடியாட்சியை எழுச்சி தோற்றுவிக்கப்படுகிற போது சாதி கடந்து மக்கள் வாக்களிக்கிறார்கள். நம்ம பின்னால சொல்ல போறோம். சாதி கடந்து மட்டுமல்ல, பணத்தின் செல்வாக்கு கடந்து வாக்களிக்கிறார். 67 கோவை நாடாளுமன்ற தொகுதியில மிகப்பெரிய தொழிலதிபர் பொள்ளாச்சி மகாலிங்கம் தோற்று போனார். கம்யூனிஸ்ட் கட்சியில, மார்க்சிஸ்ட் கட்சியில ரமணி வெற்றி பெற்றார். புதுக்கோட்டையில ஒரு தோல் முதலாளி, அவர் நாகப்ப செட்டியார் நினைக்கிறேன், அவர் தோத்து போய் உமாநாத் ஜெயித்தார். இன்னும் திமுக வேட்பாளர்களும் அப்படித்தான். எத்தனையோ பெரும் பணக்காரர்களை எதிர்த்து அவங்க சாதாரண வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற்றாங்க. அதே போல ஜாதியை மீறி மக்கள் வாக்களித்தார்கள். இப்ப இங்க என்ன செய்யணும்? இதுக்கு என்ன தீர்வு? சாதிகள் அனைத்துக்கும், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்கு அரசியல் அதிகாரத்தில் உரிய பங்கு கிடைக்கக்கூடிய விதத்தில் அவர்கள் போட்டியிடுவதை, சொந்த சாதிக்காக அல்ல, ஒடுக்குண்ட சாதிகள் அனைத்துக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்காக போட்டியிடுவதை ஒரு பக்கம் ஊக்கப்படுத்தணும். இன்னொரு பக்கம் சாதி கடந்த குடியாட்சிய கோரிக்கைகளுக்காக, சமூக நீதி கோரிக்கைகளுக்காக வாக்காளர்களை அணிதிரட்டி தேர்தல் போராட்டத்தில் அவர்களை இந்த அணியில் ஈடுபடுத்தணும். இதுதான் சாதி நாயகத்திற்கான தீர்வாக இருக்க முடியும். சாதியே பார்ப்பதில்லை என்று ஒரு காஸ்ட் பிளைண்டிசம், சாதி குருட்டுத்தனத்தை கடைபிடிப்பதோ, அல்லது எல்லாவற்றிலும் சாதியை கொண்டு வந்து ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் நிறுத்தணும்னா அந்த ஜாதியை பார்த்து, நீ என்ன ஜாதி, உன் ஜாதி உனக்கு ஓட்டு போடுமா என்று சாதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, சாதியை ஒரு காரணி ஆக்குவது அரசியல் செல்வாக்குக்கு. அதை சொல்லி அவன் ஓட்டு கேட்கிறான். இப்போ ஒரு சில நம்ம திமுக அமைச்சர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? நம்ம ஜாதிக்காரனுக்காக தான் நாங்க இருக்கிறோம், எதுவும் ஒண்ணுன்னா என்னை பாரு, வேணுங்கிறத நாங்க செஞ்சு கொடுக்கிறோம். என்ன அந்த ஜாதி பூரா ஏழ்மையிலிருந்து அவர் விடுவிச்சிருவாரா? ஜாதி இளைஞர்களுக்கு பூரா வேலை வாய்ப்பு கொடுத்துருவாரா? அல்லது ஜாதிக்கார போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அடிக்காம பார்த்துக்குவாரா? ஒண்ணும் கிடையாது. சாதிகளுக்கென்று சில கோரிக்கைகள் இருப்பது போல சாதிகள் கடந்து அனைத்து உழைக்கும் மக்களுக்காகவும் அல்லது சாதிகள், ஒடுக்குண்ட சாதிகள் அனைத்துக்காகவும் கோரிக்கைகள் இருக்கு. பொருளியல் கோரிக்கைகள் இருக்கு, உரிமை கோரிக்கைகள் இருக்கு, தொழிலாளர் வகுப்புக்கான, உழவர்களுக்கான கோரிக்கைகள் இருக்கு. இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் கட்டப்படுகிற குடியாட்சிய இயக்கம், உரிமை போராட்ட இயக்கம், அது தேர்தலில் எதிரொலிக்கிற மாதிரி செய்வதன் மூலம்தான் சாதி நாயகத்தை வெல்ல முடியும். பணநாயகம் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புதுசா வர்ற கட்சி கூட நீ எத்தனை கோடி செலவு பண்ணுவேன், நீ முன்னால் அதுக்கான காசை கொடுத்துரு என்று கேட்கிற அளவுக்கு இருக்கு. அது பணம் இல்லைன்னா ஒருத்தர் ஒரு தொகுதியில ஒரு வெற்றி பெறுகிற வாய்ப்போடு, இப்ப நம்ம 67 பற்றி சொன்னோம், டீ கடைக்காரரு, சாதாரண சிறுகடை வணிகர்லாம் கூட போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. தொழிற்சங்க தலைவர்கள், சங்க வலிமை, விவசாய சங்க தலைவர்கள்லாம் வெற்றி பெற்றாங்க. அவங்களை எதிர்த்து பெரும் பண முதலைகள் நின்று தோற்று போனாங்க. ஆனால் பொது விதி என்ன? இப்ப நடக்க போற தேர்தல் எடுத்துக்குவோம். இந்த தேர்தல்ல இந்த வெற்றி பெறுகிற வாய்ப்போடு போட்டியிடுகிற வேட்பாளர்கள் எவ்வளவு பேர் ஏழை எளியவர்கள்? அவங்க கணக்கு ஓப்பனா கொடுத்துருக்குறாங்க. எங்க தேர்தல் ஆணையத்தில் அவங்க வேட்புமனுவோடு சேர்த்து யாருக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்கு, யாருக்கு எவ்வளவு வங்கி இருப்பு இருக்கு, யாருக்கிட்ட எவ்வளவு தங்க நகை இருக்கு, அது உண்மை கணக்கா இல்லையா அது வேற செய்தி, அது பொய் கணக்காவே இருக்கட்டும்.
அந்த பொய்க்கணக்கின்படி பார்த்தால் கூட இவங்க பெரும் பணக்காரர்கள். இந்த காசு எப்படி பயன்படுது? சட்டப்படி போஸ்டர் அடிக்கிறதுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு பயன்படுறது மட்டுமல்ல, ஒரு தொகுதிக்கு 50 லட்சமோ 57 லட்சமோ தேர்தல் ஆணையம் அனுமதிக்குதான். சரி, இந்த 50-57 லட்சம் செலவிடக்கூடியவர்கள் அவங்க தான் தேர்தல் நிற்கிறாங்களா? இல்ல 50-57 லட்சம் கூட செலவிட முடியாதவர்கள் எப்படி நிற்பாங்க? இப்ப நம்ம தோழர்கள் சில பேர் நிக்கிறாங்க, தேர்தல் நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட 50,000 செலவு பண்ண முடியாது, 5 லட்சம் கூட செலவு பண்ண முடியாது. அதையும் மக்கள்கிட்ட போய் திரட்டி தான் செலவு பண்ணுங்கிற நிலையில் இருக்கிறாங்க. ஆனா அவங்களை எதிர்த்து நிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் பல கோடிகளை செலவு பண்றாங்க. ஒரு 3-4 தொகுதியில போட்டி போடுற கட்சி அதுக்கு 10-15 கோடி செலவாகும்னு கணக்கு கொடுக்குது. வெளியில கணக்கு கொடுக்கறது இல்லை, அவங்களுக்குள்ள கொடுத்துக்கிற கணக்கு தான். அப்பதான் நாங்க ஜெயிக்க முடியும், தோற்கடிக்க முடியும். பணநாயகம் வெளிப்படையானது. அதற்கும் மேல வாக்கிற்கு பணம் கொடுக்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறாங்க. நம்ம பெரிய கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை, யாரும் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, எங்க கட்சி பேர்ல கொடுத்தா வாங்காதீங்க, என் கட்சி பேர்ல கொடுத்தா என் கட்சிக்கு ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். சென்ற சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. வாக்குப்பதிவுக்கு முன்னதாக ஆணையம் ரத்து செய்தது. என்ன சொல்லி செய்தது? 2 வேட்பாளர்களை சொல்லி இந்த 2 வேட்பாளர்களும் எக்கச்சக்கமா பணத்தை தண்ணீரா வாரி இறைக்கிறாங்க, எனவே இந்த வாக்குப்பதிவை நாங்க ரத்து பண்றோம்னு சொன்னாங்க. ரத்து பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் மீண்டும் போட்டியிடாமல் தடுத்தாங்கன்னா தடுக்கல. என்ன பண்ணாங்க? அதே 2 பேரு மறு தேர்தலில் போட்டி போடுறாங்க. அந்த கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் எந்த தயக்கமும் கூச்சமும் இல்லாமல் அவர்களையே மீண்டும் நிறுத்தினாங்க. அவங்க மீண்டும் பணம் கொடுத்தாங்க, மீண்டும் அவங்கள ஒருத்தர் அதிக பணம் கொடுத்து ஜெயிச்சு வந்துட்டார். என்ன இது? பணநாயகம் என்பதை, இதுதான் ஜனநாயக சக்திகள் கூட இந்த பணநாயகத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆக 2 பணக்காரர்கள் மோதிக்கொள்ளுகிறார்கள், ஒரு 2 பணக்கார கூட்டணிகள் மோதிக்கொள்ளுது. ஒரு பணக்கார கூட்டணி பாயச கூட்டணியாக இருக்கு. பாயசம் என்பது எல்லா பணக்காரர்களுக்கு உரியதல்ல, அவர்களுக்குள்ள ஒரு சிறு குழுவிற்குரியது. அதற்கு வெளியில் இருக்கிற பாயசம் அல்லாத குழுவினர் அவங்களும் பணக்கார கூட்டணி, அவங்களுக்குள்ளான வேறுபாடு இருக்கு. இப்ப நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற கணக்குகள், கடந்த காலத்தில் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழியாக திரட்டப்பட்ட பணம், இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பண விஷயத்துல ஆளும் கூட்டணிக்கும் எதிர்கட்சி கூட்டணிக்கும் சமத்துவம் இல்லை. இன்னொரு பக்கம் இந்த எதிர்கட்சி கூட்டணிக்கும் போராடுகிற கட்சிகளுக்கும் எந்த ஏணி வைத்தாலும் எட்டாது, அந்த இடைவெளி இருக்கு. அவங்களுக்குள்ளேயே அவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு. இது பணநாயகம் என்பதை தெளிவாக காட்டுது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, இந்த இடத்துல தான் லெனின் சொன்னதை நாம் நினைவுபடுத்திக் கொள்றோம். லெனின் சொன்னாரே, எல்லா ஜனநாயகங்களும், மிக உயர்ந்த குடியரசுகள் கூட உண்மையில் உடைமை உறவுகளின் காரணத்தினால் ஜனநாயகத்தை போலித்தனமாக வைத்துள்ளன. ஒரு செல்வம் படைத்த சிறுபான்மையினருடைய வல்லாட்சியம்தான் ஜனநாயகமாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு அது ஒடுக்குமுறையாக இருக்கிறது. சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரை அடக்கி ஆள்வதாக இருக்கிறது. எனவே இந்த ஜனநாயகம் வடிவ அளவிலானது, ஃபார்மல் டெமோக்ரசி, சம்பிரதாய ஜனநாயகம். இந்த வடிவ அளவிலான ஜனநாயகத்திற்குள்ளதான் நின்றுதான் போராட வேண்டி இருக்கு. எதுவரை போராடணும்? இந்த உடைமை உறவுகள் ஒழிகிற வரைக்கும். உடைமை உறவுகள் நிரந்தரமாகவும் இறுதியாகவும் ஒழிந்து போனால் அரசு தேவைப்படாது. அரசு தேவைப்படாவிட்டால் ஜனநாயகம் பொருள் இழந்துவிடும். ஏனென்றால் ஜனநாயகம் அல்லது குடியாட்சியம் என்பது ஒரு அரசு முறை. இந்த அரசே இல்லை என்றால் ஜனநாயகத்துக்கான தேவையும் இருக்காது. ஆக ஜனநாயகம் இறுதியா எப்போது வெற்றி பெறும்னா, அது தேவைப்படாமல் போகிற போதுதான் வெற்றி பெறும். இப்ப அது வரைக்கும் என்ன பண்றது? ஏதாவது ஒரு நாள்ல இது திருப்திகரமான ஒரு ஜனநாயகமா இருக்கும், அதுக்கு பிறகு நம்ம இந்த போராட்டத்துக்கு வரலான்னு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏனென்றால்
இந்த உடைமை உறவுகளின் அடிப்படையில் போலியாக்கப்படுகிற ஜனநாயகத்திற்கு முடிவு கட்டுவதற்கு, அரசற்ற ஒரு நிலையை தோற்றுவிப்பதற்கு நீங்கள் இருக்கிற எல்லா வாய்ப்புகளுக்குள்ளேயும் நின்று போராடியாக வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நமக்கு குடியாட்சியம், ஜனநாயகம் வேணும். தமிழ்நாட்டுக்கு தேசிய உரிமை வேண்டும், மொழி உரிமை வேண்டும், சமூக நீதி வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோருக்கான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எனப்படுகிற நலம் தரும் நடவடிக்கைகள் வேண்டும். நேர்நிறையான பாகுபாடு வேண்டும், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் வேணும். இதெல்லாம் வேணும் என்று சொன்னாலே இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வான ஜனநாயகத்திற்குள் போராடணும். இந்திய ஜனநாயகத்தை முன்னேற்றுவதற்கு நீங்கள் நடத்துகிற போராட்டத்தின் வழியாகத்தான் தமிழ்நாட்டு ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியும். அதிலிருந்து விலகி நின்று, ஒதுங்கி நின்று, நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு தனியா ஒரு ஜனநாயகம் வரட்டும், அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை நடத்திக்கலாம்னு சொன்னா அது ஒரு நாளும் வராது. ஏனென்றால் பழைய ஜனநாயகத்தின் கருப்பைக்குள் புதிய ஜனநாயகம் சூழ் கொண்டிருக்கிறது. இந்த புதிய ஜனநாயகத்தின் கருவை குழந்தையாக்கி பிறக்க செய்வதற்கான போராட்டத்தை அந்த பழைய கருப்பைக்குள், பழைய சூழுக்குள் நடத்தியாக வேண்டும். மார்க்ஸ் சொன்னார் இல்லையா, ஒரு புதிய சமூகத்தை சூழ் கொண்டிருக்கும் பழைய சமூகத்திற்கு வன்முறை மருத்துவச்சி ஆகிறதுன்னு. இப்போ இங்கே வன்முறை அல்ல, நம்ம சொல்றது என்னன்னா ஒரு நெருக்கடி, ஒரு போராட்டம். அப்போ புதிய ஜனநாயகத்தை கருக்கொண்டிருக்கும் பழைய ஜனநாயகத்திற்குள் ஒரு போராட்டத்தின் வழியாகத்தான் ஜனநாயகத்தை நாம் மலரச் செய்ய முடியும். நான் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்போ நமக்கு சாதி நாயகம் இதெல்லாம் தெரியும். இப்போ சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தில் இந்த பணநாயகம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அமெரிக்காவினுடைய அரசமைப்பு சட்டம் 1787 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 79 மார்ச் 4 நடைமுறைக்கு வந்தது. அதன் அடிப்படையில் தான் அமெரிக்க அரசாங்கம் செயல்படுகிறது. அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் ஒன்று முதலாக கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்னு பேர். இந்தியாவில் வந்த முதல் திருத்தம் நமக்கு தெரியும் தானே, இடஒதுக்கீடு மற்றதுக்காக. அதே போல வேறு சில இது அதுக்குள்ள இன்னைக்கு நம்ம போல. ஆனால் அமெரிக்க அரசமைப்பிலான முதல் திருத்தம் என்பது அரசறிவியல்ல ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த முதல் திருத்தம் செயல்பட தொடங்கியது போது அந்த திருத்தத்தின் அடிப்படையில் பல தீர்ப்புகள் வந்துச்சு. நான் படிச்சிருக்கேன் ஒரு தீர்ப்பு, சிறை கைதிகளுக்கு தப்பிச் செல்லுகிற உரிமை உண்டா என்று உச்ச நீதிமன்றம், அமெரிக்க தலைமை நீதிமன்றம் ஒரு முறை ஆய்வு செய்தது. அப்படி ஆய்வு செய்யும் போது அவங்க என்ன முடிவு சொன்னாங்கன்னா, சிறைக்குள் இருப்பது தன் உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்பதற்கான நியாயமான சான்றுகள் இருக்குமானால் தப்பிச் செல்லுகிற உரிமை உண்டு. ரைட் டு எஸ்கேப் ஃபார் எ பிரிசனர். இங்கெல்லாம் கிடையாது. இதை கிருஷ்ணய்யர் ஒரு தீர்ப்புல இதை எடுத்து காட்டார். இந்த ரைட் டு எஸ்கேப்ங்கிறது எப்படி பிரிசனருக்கு என்னென்ன உரிமையெல்லாம் இருக்க முடியும் என்பதற்கு இதை எடுத்து காட்டார். அந்த ரைட் டு எஸ்கேப்பை எது நியாயப்படுத்துதுன்னா, இந்த அமெரிக்க அரசமைப்பில் செய்யப்பட்ட முதல் திருத்தம். அந்த முதல் திருத்தத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு நடந்துச்சு. அந்த வழக்கு என்னன்னா, எப்படி சட்டம் ஒரு 2 முனைகளிலும் கூர்மையான கத்திங்கிறதுக்கு ஒரு சான்று. அந்த வழக்குக்கு பேரு சிட்டிசன்ஸ் யுனைடெட் வெர்சஸ் ஃபெடரல் எலெக்ஷன் கமிஷன். அதாவது குடிமக்கள் ஒரு பக்கம், கூட்டாட்சி தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம். அந்த தீர்ப்புல அமெரிக்காவில் தேர்தல் பரப்புரை செய்வதற்கு நிதி செலவிடுவது பற்றிய சட்டங்கள், அந்த சட்டங்களை எப்படி இருக்கணும், அமெரிக்க தேர்தல்களை எப்படி மிக அதிக செலவாகக்கூடிய ஒரு தேர்தல் ஆக்கி. நம்ம அண்மையில பார்த்தோம், ட்ரம்பே ஒரு பெரிய பணக்காரன். ட்ரம்புக்கு உதவிக்கு யாரு போறான்? இலான் மஸ்க் போறான். பெரிய பணக்காரெல்லாம் அவனுக்கு உதவி பண்றான். அந்த பணம் பெரிய அளவில் விளையாடு. அமெரிக்க தேர்தல்கள்ல பணத்தினுடைய செல்வாக்குக்கு அளவே இல்லை. இந்த செல்வாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவங்க சில சட்டங்களை அமெரிக்காவில் இயற்றினாங்க. இந்த சட்டங்கள் செல்லுமா செல்லாதா?
அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தத்தின்படி தேர்தலில் தங்களுக்கு தேவையான தங்களுக்கு ஆதரவான வேட்பாளருக்காக பெரிய குழுமங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய உரிமை உண்டு, அதை கட்டுப்படுத்துவது அடிப்படை உரிமையை பாதிக்கும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அந்த தீர்ப்பை வைத்து ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டுச்சு. அந்த திரைப்படத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? மணியோக்ரசி. நான் சொல்றேன்ல பணநாயகம்னு, பணநாயகம் என்ற பெயரிலேயே அவங்க ஒரு திரைப்படம் எடுத்தாங்க. இப்ப இங்க அப்படிதான். இப்ப ஒப்புக்கு வரம்புகள் இருக்கு, இத்தனை லட்சம் செலவிடலாம்னு. அதுவே ஒரு ஏழைக்கு எட்டா கனிதான். ஒரு தொழிலாளர் வகுப்பு ஒரு வேட்பாளர் நிறுத்தணும், ஒரு இடதுசாரி கட்சி நிறுத்தணும்னா ஒரு முதலாளி தன் வங்கி கணக்கிலிருந்து எடுத்து செலவு பண்ணணும்னா அவங்க ஒரு 1 லட்சம் தொழிலாளி அதுக்கு பங்கு போடணும். அப்படிதான் செய்ய முடியும். அப்ப இது மணியோக்ரசி, இந்த பணநாயகம் என்று அவங்க ஒரு படம் எடுத்த மாதிரி இது ஒரு பணநாயகம். அமெரிக்காவில் தொடர்ந்து இந்த விவாதம் நடக்குது. ஒபாமா 2012 தேர்தலில் நிற்கும் போது இதே விவாதம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு மணியோக்ரசியினுடைய ஆட்சி தான். நீங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி வேட்பாளராக இருக்கலாம், ரிப்பப்ளிக்கன் வேட்பாளராக இருக்கலாம், எந்த கொள்கை கொண்டவராகவும் இருக்கலாம். ஆனா 2 தரப்புமே என்ன பண்ணணும்னா இந்த பெருங்குழுமங்களுடைய செலவை கொண்டு, அப்ப இந்த பெருங்குழுமங்கள் வால் ஸ்ட்ரீட் குழுமங்கள், அமெரிக்காவினுடைய மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை கட்டி ஆளக்கூடிய ஆயுத உற்பத்தி குழுமங்கள், அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் ட்ரம்பா இருந்தாலும், பைடனா இருந்தாலும், கமலா ஹாரிஸா இருந்தாலும், பராக் ஒபாமாவா இருந்தாலும் அவங்க இயங்க முடியும். இப்ப இந்த நிலைதான் நமக்கு இங்கே ஏற்பட்டிருக்கிறது, இந்த மணியோக்ரசி. இப்ப இதுக்கு என்ன? மீண்டும் சாதிநாயகத்தை எதிர்த்து போராடுவதற்கு இந்த சாதிநாயகமாக திகழ்கிற ஜனநாயகத்திற்கு உட்பட்டு இந்த போராட்டத்தை மக்களை திரட்டி நடத்துவதன் மூலம்தான் நாம் அதிலிருந்து வெளிப்பட முடியும். அதே போலத்தான் இந்த மணியோக்ரசிக்கு எதிராக, பணநாயகத்துக்கு எதிராக மக்களிடம் விழிப்பூட்டி அவர்களை ஒரு போராட்ட அரசியலுக்கு அணி திரட்டி, அப்படி நம்ம இடையில நடந்திருக்கு. நான் தான் உதாரணம் சொன்னேன், 67, 77 சொன்னேன். அந்த பாரிச எதிர்ப்பு இயக்கத்தில் நம் மக்களை திரட்டி நிறுத்துவதுதான். போட்டிக்கு இந்த எதிர்த்து நிற்கிற கட்சிகளும் நீங்க எல்லாம் எலெக்ஷன் ஃபண்ட் கொடுங்க, எல்லாம் இவ்வளவு லஞ்சம் வாங்கியாந்து என்கிட்ட கொடுத்துருங்க, இதை வச்சிருந்து பார்ட்டி ஃபண்ட் வந்துருச்சான்னு கேட்டு அதை வச்சு தேர்தல் நடத்துவதல்ல. இது என்னைக்கு இருந்தாலும் வீழ்ச்சி அடைங்க. ஏன்னா நாங்க ஒரு முறை கிராமத்துக்கு போகும்போது ஒருத்தர் சொன்னார், இந்த ஊர்ல உள்ளவங்களை திரட்டுறது ரொம்ப ஈஸிங்க, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா வந்துருவான்னார். அப்ப நாங்க கேட்டோம், அரை குவார்டர் அவன் வாங்கி கொடுத்தாலும் என்ன ஆகிறது, நம்ம 1/4 குவார்டர், 1 குவார்டர், அவன் 2 குவார்டர் வாங்கி கொடுத்தா என்ன பண்றது? அதுல மணியோக்ரசியை நீங்க அதுக்குள்ள இணைந்து பாயசத்தை வீழ்த்துவதல்ல, அதை எதிர்த்து நின்று ஜனநாயக வழிமுறைகள் மக்களை திரட்டுவதன் மூலம், போர்க்குணத்தோடு திரட்டுவதன் மூலம் தான் இதை செய்ய முடியும். இதான் இந்த சாதிநாயகம், சனநாயகம், சாதிநாயகம், பணநாயகம் என்ற தலைப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடர்ந்து பார்ப்போம்.